வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டரைசேஷன். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா காரணிப்படுத்துறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன்ஸ் வந்து நிறைய இதில் கேட்குறாங்க எக்ஸாமில். பட் ஆனால் அதை நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணுறது கிடையாது. நிறைய சின்ன சின்ன இந்த சயின்ஸ் வச்சு மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்லித்தரேன். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x² - 4x + 4. இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் வரும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்கிற லாஜிக் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்குது அப்படியே எழுதுங்க, x² - 4x + 4 அப்படியே 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 லைன் போட்டு இந்த 3 இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த x² இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதுக்கு வாங்க. இந்த x² எப்படி எழுதலாம்னா 2x எழுதலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு x கிடச்சிரும், x² கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ x² வந்து xன்னு எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிரும், x². ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே லாஸ்ட் வாங்க, 4 வந்து என்ன மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 2 × 2 4. ஸோ 2 2 இப்படி எழுதிக்கிங்க. 2 × 2 4 ப்ளஸ் இருக்குது. ஸோ ஓகே, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே சென்டரில் வாங்க. இங்கே என்ன இருக்குது, மைனஸ். அந்த சிம்பிள் அப்படியே இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ உங்கள் மைனஸ் ப்ளஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்குங்க. இப்போது -2 × -2 இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு +4 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சென்டரில் பார்க்கணும். சென்டரில் என்ன பண்ணணும்னா அப்படியே இதை கனெக்ட் பண்ணுங்கள். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மல்டிப்ளை பண்ணலாம், -2x. நெக்ஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் -2x. ஓகேங்களா? இப்போது -2x -2x ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -4x தான் வரும். ஸோ 2 சைன் சேமாக இருந்துச்சு, அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் இங்கே நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ வெரிஃபை பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4x. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது இதுதான் வரணும். அதே மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்கிறது கரெக்டாக ஆன்சர் வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். x - 2 இது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி இது ஒரு பாருங்கள், x - 2 இது ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இதுதான் ஃபேக்டர்ஸ், x - 2 × x - 2. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கலாம். நன்றி மக்களே.